உலகெங்கும் இருக்கின்ற இறைவாட்டி வினையர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய இப்பதிவில் தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு 2026 வருட ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2026 வருஷத்திலே தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு அதுவும் முக்கியமாக மூலம் பூராடம் 1வது பாதத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை நன்றாக இருக்கிறது. ஆகவே நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையினால் தெய்வம் நன்றாக இருக்கிறது. சென்ற வருடம் நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள். மேலும் குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகிய தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தின் மூலமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து அதன் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் என்ன கெடுதல் வருமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு பார்வையிட்டதனால் சனியுடைய தீமை உங்களுக்கு இருக்காது. அடுத்த ஜூன் மாதம் பிறகு வருகின்ற அந்த குரு பயிற்சியின் மூலமாக அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. அப்பொழுதும் அந்த சனியுடைய தீமை என்பது செய்யாது. ஆகவே இந்த சனி 4ஆம் இடத்தில் இருப்பதனால் வருகின்ற தீமையை பற்றி நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் படிக்கும்போது மற்றவருடன் கலந்து பேசி படிப்பதை விட தனியாக படிப்பது நல்லது. மற்றவுடன் கலந்து ஆலோசித்து படித்தால் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 4ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் தக்க மருத்துவம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுக்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள், ஜீரண உறுப்புகளை கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்புகள் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். உங்களுடைய தொழில் ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. எந்த தொழில் ரகசியத்தை வெளியில் சொன்னாலும் அதை மற்றவர்கள் காப்பி எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மற்றவுடன் நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல் உங்களுடைய தொழில் ரகசியத்தை மற்றவுடன் சொல்லாமல் இருப்பதுதான் உங்களுடைய திறமைக்கு நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உடல் வலிகள் என்பது ஜீரண உறுப்பு கோளாறு காரணமாக வரும். ஆகவே அதற்குரிய மருத்துவம் செய்தால் சரியாகிவிடும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் இந்த வருடத்தில் இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். தாய், தந்தையர், இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனை உங்களுக்கு இந்த வருடம் அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும். இந்த வருடம் உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று பார்த்தால் மூலம், பூராடம், உத்திராடம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே இந்த வருட ஆரம்பத்திலேயே மே மாதம் வரை குருபலம் இருக்கிறது. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த முதல் 5 மாதங்கள் நல்ல குருபலம் இருக்கிறது. மீண்டும் இந்த வருட கடைசியிலே அதாவது நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தில் மறுபடியும் குருபலம் இருக்குது. இந்த 2 குருபலத்தில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வருடம் திருமணமாகும் போது இந்த தனுசு ராசியிலிருந்து மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மாமனாருக்கு ஆகாது என்று ஒரு கருத்து இருக்கிறது. பொதுவாக மூலம் இன்னொரு பழமொழியும் இருக்குது, ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம் என்று. என்னுடைய இதுவரை 35 வருட அந்த அனுபவத்தில் மூலம் நட்சத்திர பிறந்து எந்த பெண்ணும் நிர்மூலம் ஆனதே கிடையாது. அதே போலவே அரசியல் இருக்கிற யாருமே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கிடையாது. ஆகவே இந்த பழமொழி என்பது சரியான பழமொழி கிடையாது. ஆக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் எந்த பெண்ணும் நிர்மூலம் ஆக மாட்டால் உறுதியாக நம்பலாம். இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பெண் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை இருந்தாலும் குருவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலும் அந்த தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது.
ஆக மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த பெண்ணை நீங்கள் உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். தந்தைக்கு தோஷம் ஏற்படுத்தாது. ஒருவேளை பயம் இருந்தால் தந்தைக்கு ஆயுஷம் செய்துவிட்டு அந்த பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளலாம், அந்த பெண்ணை வீட்டிற்கு வரவழைத்துக் கொள்ளலாம். அல்லது தனி கொடுத்தனம் வைத்து விட்டாலும் அந்த தோஷம் என்பது கிடையாது, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்த பெண்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. அதை செய்தால் கண்டிப்பாக மூலம் சிறு பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். என்னவென்றால், மூலம் நட்சத்திரம் அன்று, ஒரு மூலம் நட்சத்திரம் அன்று முதலில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு, அபிஷேகம் செய்த பிறகு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு, அதன் பிறகு இந்த பெண்ணுடைய எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளம் இரண்டும் கலந்து ஆஞ்சநேயருக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் கர்ம வினைகள் தீரும். அதன் மூலமாக மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் திருமணமாத ஆண்களுக்கும் பெண்களும் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த நேரத்திலே கருத்தரிப்பார்கள், நன்மைகளை அடைவார்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையிலே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வருட ஆரம்பத்திலே நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் வளர்ச்சி குறைவாக இருக்கும். மீண்டும் நவம்பர் டிசம்பர் மாதத்திலே நல்ல வளர்ச்சி இருக்கும். அதாவது முதல் 5 மாதங்கள் வளர்ச்சி, அடுத்த 5 மாதங்கள் வளர்ச்சி குறைவு, அதற்கு 2 மாதங்கள் நல்ல வளர்ச்சி. ஆக இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் சொந்த தொழில் சேர்வர்களுக்கு இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வீழ்ந்தாலும் எழுந்து விடுவீர்கள். ஆகவே தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்து, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருட கடைசி நவம்பர் டிசம்பர் மாதத்திலே பதவி உயர்வு மூலமாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த வருடத்திலே அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இடமாற்றங்கள் வரும். எந்த இடமாற்றங்கள் வந்தாலும் இடமாறுகின்ற இடத்துல நீங்கள் சென்று விட்டு வருவது நல்லது. இந்த உத்தியோகஸ்தர்கள் மே மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதம் வரை வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலை தேடினால் அந்த வேலை கிடைப்பதில் தாமதமாகிவிடும். அதன் பிறகு சிறிது பிரச்சனை ஆகிவிடும். அவை இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலையை தேடுவது கூடாது. அடுத்து, மாணவர்கள் இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மே மாதத்திற்குள் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் சிறு தொய்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு ஒன்று மே மாதத்திற்குள் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லாவிட்டால் நவம்பர் டிசம்பரில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். நடுவிலே பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்காது. கிடைத்த கம்பெனிலே சேர்ந்து விட்டு அதன் பிறகு மாற்றிக்கொள்வதே புத்திசாலித்தனம். அடுத்து, விவசாயிகள் இந்த வருடம் பயிர்கள் உங்களுக்கு தண்ணீரில் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எதை எப்பொழுது பயிரிட்டால் நன்மை ஏற்படும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு பயிரிட்டால் மட்டுமே நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் உங்கள் பயிர்களுக்கு நல்ல விலை கிடைக்காது. அதன் மூலமாக லாபம் ஏற்படாது. ஆகவே விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அணி மாற்றங்கள் செய்யாமல் இருக்கின்ற அணிலே இருந்து சாதித்துக் கொள்வதுதான் மிகவும் சிறப்பானது. அணி மாற்றங்கள் செய்தால் பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. வயதானவர்கள் இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதத்திற்குள் அவர்கள் பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நவம்பர் மாதத்திலே டிசம்பர் மாதத்திலே மேற்கொள்ளலாம். ஆனால் நடுவில் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை பிரயாணங்கள், தொலைதூர பிரயாணங்களை வயதானவர்கள் செய்யக்கூடாது. இந்த ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் தொலைதூர பிரயாணங்கள் நீங்கள் செய்தால் அதில் நல்ல தரிசனம் கிடைக்காது. மேலும் கூட்ட நெரிசலிலே சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும், மேலும் சரியான தரிசனம் கிடைக்காமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகளும் வருகிறது. ஆகவே மே மாதத்திற்குள் நீங்கள் எந்த தரிசனம் செய்யலாம் அல்லது நவம்பர் டிசம்பரில் செய்யலாம். இந்த வருகின்ற ஜூன் முதல் அக்டோபர் வரை நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுவதும் மிகவும் உத்தமமானது. அடுத்து, எச்சரிக்கையாக இருந்து இந்த வருடம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டிய பரிகாரமாக, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை நாமக்கல் அல்லது சுசீந்திரம் சென்று அங்கே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அங்கே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவருடைய தேவதை வருணன். வருணன் என்றால் தண்ணீருக்கான கடவுள் என்று பொருள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு தர்மஸ்தாபனங்களுக்கு சென்று நிரந்தரமாக குடிநீர் கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்வது மிகவும் நல்லது. அவ்வாறு செய்தால் அந்த குடிநீர் குடித்துவிட்டு அவர்கள் மனம் எப்படி இன்பமுறுகிறார்களோ அதே போல இவர்கள் வாழ்க்கை இன்பமுறும். ஆகவே குடிநீர் தானம் செய்வது இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நல்லது.
அல்லது குறைந்தபட்சம் திருவானைக்கோயில், திருச்சிக்கு அருகில் இருக்கிற திருவானைக்கோயில் சென்று அங்கே இருக்கிற ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று அங்கே கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். கற்பக விநாயகருக்கு மாலை 2 மாலைகள் கொடுத்து தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த தரிசனங்களின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து நீங்கள் இருக்கின்ற உள்ளே செய்ய வேண்டிய பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அடுத்து பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியை பிறந்தவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் புகழோடும் பெயரோடும் வாழ்ந்து எல்லா வளங்களும் பெறுவார்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.